Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதியாக வாழ்வது கடினமாக இருக்கும். ஆனால் தேவன் தாமே வித்தியாசத்தை உண்டாக்கி அவரது வழிகளை பின்பற்றுகிறவர்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்பதே இன்றைக்கான வாக்குதத்த வசனமாகும். நீங்கள் நீதிமானாக நீதியுள்ள பெண்ணாக வாழ்கிறீர்களா? எவ்வளவோ சிரமங்களின் மத்தியிலும் நீதியாய் வாழ மிகவும் முயற்சி செய்கிறீர்களா? உங்களை மகா உயரங்களுக்கு உயர்த்துவதாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வேதம் நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான் என்று கூறுகிறது. ஆம், உங்கள் நீதியின் நிமித்தம் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். நீங்கள் செழிக்கும் போது உங்கள் வாழ்க்கைக்கும் நீதியாய் வாழாதவர்களின் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால் காண இயலும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களே அந்த பெண்மணி நீதியாய் வாழ்ந்தபடியால் தேவன் அவர்களை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று ஆச்சரியப்படுவார்கள். வேதம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான் என்று கூறுகிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் கொஞ்ச காரியங்களில் நீங்கள் நீதியாய் இருக்கும்போது அவர் மென்மேலும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இதைத்தான் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் செழிக்க பண்ணுவதுடன் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் முன்னிலையில் உங்களை கனமும் பண்ணுவார். நாம் அதையே விசுவாசித்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். நம் காலங்கள் உபத்திரவம், கண்ணீர், கவலை நிறைந்தவையாயிருந்தது போதும். மக்கள் நம்மை கீழாக தள்ளி தாழ்வாக உணர வைத்தது போதும். இன்று ஆண்டவர் உங்களை கனம் பண்ண போகிறார். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் விசேஷமானவர்கள், அதே நேரத்தில் வித்தியாசமானவர்களும் கூட. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை தமக்கென்று பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். ஆம், நீங்கள் வித்தியாசமானவர்கள்தான். ஒரு முறை ஒரு புத்த துறவி கிறிஸ்தவ மார்க்கத்தையும் புத்த மதத்தையும் ஒப்பிட்டு பேசினார். இரண்டுக்கும் உரிய பெரிய வித்தியாசம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், இரண்டு மதங்களிலும் நன்மை என்று தோன்றுகின்ற காரியங்களை முழு பலத்தோடு செய்வதற்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் புத்த மதத்தினருக்கு நன்மை இன்னது என்று தெரிந்திருந்தும் நிறைவேற்றுவதற்கான வல்லமை இல்லை என்றார். எத்தனை பெரிய உண்மை! கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் மற்ற எல்லா மார்க்கங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. கிறிஸ்தவ மார்க்கம் வல்லமை நிறைந்த மார்க்கம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் வல்லமை இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் வல்லமையுள்ளவர்களாய் மகிழ்ச்சியோடு முன்னேறி செல்லுகிறீர்கள். ஒரு ஊரிலே அரசாங்க ஆஸ்பத்திரியும் இருந்தது. அதன் அருகிலே கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியும் இருந்தது. ஆனால் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அதிகமான பேர் போகாமல் கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிக்கே ஓடி வந்தார்கள். என்ன காரணம் என்று அந்த இடத்திலுள்ள மக்களிடம் விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள், இரண்டிலும் பணிபுரிகிறவர்கள் ஒரே விதமான படிப்பு படித்த டாக்டர்கள்தான். இரண்டு இடங்களிலும்
உள்ளவர்களும் அனுபவசாலிகள்தான். ஆனால் கிறிஸ்தவ டாக்டரின் கரங்களில் விசேஷித்த அன்பின் கனிவு இருக்கிறது. மற்றவர்களிடம் அது இல்லை என்றார்கள். நீங்கள் வித்தியாசமானவர்கள்தான். காரணம், விசேஷமான கிறிஸ்து உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய உடன்படிக்கையும் எப்போதும் உங்களோடு கூட இருக்கின்றன. கோலியாத்தும் தாவீதும் ஒருவரையொருவர் எதிர்த்து நின்றார்கள். அவர்களுக்குள் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருந்தது! கோலியாத் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், ஆனால் தாவீதோ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். கோலியாத் கூப்பிடும்போது அவனுக்கு துணைக்கு வருவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் தாவீது கூப்பிடும்போது துணைக்கு வருவதற்கு கர்த்தர் எப்போதும் ஆயத்தமுள்ளவராய் இருந்தார். ஆகவே வெற்றி தாவீதுக்குத்தான். பிரியமானவர்களே, உங்களுடைய அலுவலகத்தில் கூட நீங்கள் தான் விசேஷமானவர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை வேதத்தில் கொடுத்திருக்கிறாரே. உங்களுடைய ஜெபத்திற்கெல்லாம் பதிலளிப்பதாய் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. உங்கள் தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறாரே. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நீதியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். சிரமங்களின் மத்தியிலும் நீதியாய் நடக்க எனக்கு உதவும். வாழ்வில் பரிபூரணமும் செழிப்பும் கனமும் தருவதாக நீர் கொடுக்கும் ஜீவ வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்திருக்கும் கொஞ்சமானவற்றை ஆசீர்வதித்தருளும். என் வாழ்க்கை எப்போதும் உம் நன்மைக்கும் உண்மைக்கும் சாட்சியாக அமையட்டும். என் கண்ணீரை சந்தோஷமாகவும் வெட்கத்தை கனமாகவும் மாற்றும். ஆண்டவரே, மற்றவர்கள் விடும்படி தள்ளிய இடங்களில் என்னை உயர்த்தியருளும். இன்று விசுவாசத்தில் நான் உம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். உமது ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வீர் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. நான் உமது பரிசுத்த ஜனமாக விசேஷமானவளாகவும் வித்தியாசமானவளாகவும் அமைய எனக்கு உதவும். கிறிஸ்தவ மார்க்கத்தின் வல்லமையான ஆவியை என்னுள் நிறைவேற்றி ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் உள்ள வல்லமையால் நன்மைகளை முழு பலத்தோடு நிறைவேற்றிட உதவும். உமது அன்பை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த உதவும். அதனால் மற்றவர்கள் என்னை வித்தியாசமானவளாக அடையாளம் காணட்டும். வேதத்தில் நீர் கொடுத்துள்ள ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நான் ஜெபிக்கும் போது நீர் எனக்கு பதிலளிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். நீர் ஜீவனுள்ள தேவன். என் அலுவலகத்திலும் வாழ்வின் எல்லா இடங்களிலும் நான் உமது விசேஷ ஜனமாக சாட்சியாக இருக்கட்டும். உமது பிரசன்னமும் உடன்படிக்கையும் என்னோடு இருந்து வெற்றியையும் செழிப்பையும் தரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.